மக்களே இந்த வீடியோ பதிவை பாருங்களேன் ஒரு நிமிஷம். இதுல ஒரு கொள்ளைக்கார மாரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுற மாரி ஃபன்னா இருக்குல்லங்க. ஆக்சுவலா இது ஒரு கொள்ளைக்காரன்லாம் கிடையாது. இவர் ஒரு கோடீஸ்வரர் தந்தை. தன்னோட 4 வயசு மகன சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக முகத்துல அந்த முகமூடிலாம் போட்டு டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்காரு. அந்த மகனுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு இருக்காருங்க. அதே சமயத்துல இந்த ஒரு வீடியோ பதிவை பாருங்களேன். இதுதாங்க அந்த 4 வயசு பையன். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஒப்பிக்கிறாப்ல. அவர் படிச்ச ரைம்ஸ் எல்லாம் ஒப்பிச்சு தன்னோட தாய்க்கும் தந்தைக்கும் சொல்றாரு. அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க இன்னைக்கு நடந்த கிரைம் சம்பவத்துல இவங்க 2 பேருக்கும் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை யார் அதை செஞ்சாங்கன்னு கேட்க வரப்ப உங்களோட தூக்கமே கெட்டுரும். ஏன்னா அந்த அளவு பயங்கரமா இருக்கும் இந்த சம்பவம். மறக்காம முழு கதையை தெரிஞ்சுக்க முழு வீடியோவை முழுசா பாருங்க. ஏங்க இது பெங்களூர்ல நடந்த சம்பவம் தாங்க. இது ரொம்ப தூரத்துலலாம் இல்லைங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா ஒரு 4 நாள் முன்னாடி நடந்த சம்பவம் தான். முதல்ல இந்த முழு சம்பவத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க நம்மளோட சேனலை எஸ்பி ஸ்டோரிஸ். இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பெங்களூர்ல ஆரம்பிக்குதுங்க. முதல்ல இந்த போட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களே, இவங்களோட பேர் தாங்க ஹரிணி. இவங்களுக்கு 26 வயசு தான் ஆகுது. இவங்க தான் மதர். இவங்களோட புருஷன் தான் அபிநந்தன். அவருக்கு கிட்டத்தட்ட 33 வயசு ஆகுதுங்க. அபிநந்தனை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு பெரிய சீனியர் லெவல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. பயங்கர காசு போனாங்க. இவருக்கு ஆல்ரெடி பூர்வீக சொத்துலாம் நிறைய இருக்கு. இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேங்க. 3 அடுக்குமாடி கட்டடங்க. பயங்கரமான வீடு. அப்பயே அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம 100 ஏக்கருக்கு மேல இவங்களுக்கு நிலம், பூர்வீக நிலம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட பேங்க்ல நிறைய நகைகளும் இருக்குங்க அபிநந்தனுக்கு. இந்த 26 வயசான ஹரிணிக்கு அந்த அளவு எதுவுமே இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். இருந்தாலும் இந்த ஜாதகம் எல்லாம் ரொம்ப செட் ஆயிருக்கு அப்படின்னு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2021ல கல்யாணம் பண்றாங்க. 2021ல கல்யாணம் ஆன பிறகு இவங்களுக்கு ஒரு பையனும் பிறக்கிறாங்க. அந்த பையனுக்கு இப்ப 4 வயசுங்க. இதுதாங்க மேக்ஸிமம் இந்த குடும்பத்தை பத்தி. இப்ப நடந்த சம்பவத்துக்கு வரேன். ஏன்னா கரெக்டா ஆகஸ்ட் 17 அன்னைக்கு காலையில 7:30 மணிக்குங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. பெங்களூர்ல சிக்கா பனவரா அப்படின்ற ஒரு ஏரியாங்க. அந்த ஏரியால இருந்து தான் கால் வருது. யார் கால் பண்றா அப்படின்னா இந்த ஹரிணி அப்படின்றவங்க தான் கால் பண்றாங்க. இந்த சிக்கா பனவரா ஏரியா பத்தி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வைங்களேன், நல்ல ஒரு பாப்புலரான ஏரியாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான ஏக்கருக்கு ஒரு ஏரி, பெரிய ஏரி அந்த ஏரியால இருக்கு. அதுதான் இந்த ஏரியாக்கே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம வீடுகள் எல்லாமே நல்லா போஷான வீடுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதி, நிறைய பணக்காரர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரியால இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கால் வருதுன்னா ஏதோ ஒரு சம்பவம் பெருசா அங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு போலீஸும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹரிணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் காலையில 6:30க்கு எந்திரிச்சு என்னோட புருஷனையும் என்னோட மகனையும் எழுப்ப போனேன். அவங்களை எழுப்பி எழுப்பி பாக்குறேன், எந்திரிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் விரைந்து அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியே ஹரிணி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அழைச்சிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவனும் என்னோட மகனும் எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஹரிணி முதல்ல யாருக்கு கால் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலையில எந்திரிச்சு 6:30 மணிக்கு ஹரிணி ரூமுக்கு போய் தன்னோட கணவனை எழுப்பலான்னு போறாங்க. அப்பதான் தன்னோட கணவன் ஒரு மாதிரியான நிலையில இருக்காரு. அதாவது அவங்க அந்த சடலம் இருந்த நிலையை நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். அதாவது கணவன் சடலம் பெட்ல இருக்குங்க. கணவன் சடலம் மேலேயே மகனோட சடலம் இருக்கு. கணவனோட கைகள் மகனை இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த நிலையில பார்த்தோன்னே மனைவி என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, கணவனே தன்னோட மகனோட உயிரையும் எடுத்துட்டு அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாரு போல அப்படின்ட்டு தன்னோட மாமியாருக்கு முதல்ல கால் பண்ணி இந்த மாதிரி எந்திரிக்க மாட்டாங்க, இங்க ஏதோ தப்பா இருக்கு, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லி மாமியாரை கூப்பிடுறாங்க. மாமியார் பக்கத்து ஊர்ல இருக்காங்க. இவங்கெல்லாம் தனி குடும்பத்துல தான் இருக்காங்க. மாமியார் அவங்க பூர்வீகத்துல இருக்காங்க. உடனே மாமியார் அறக்க பறக்க ஓடியாந்து பாக்குறப்பதான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கு. ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ்லாம் தட்டி தட்டி எழுப்பி பார்த்திருக்காங்க. அப்புறம் தான் மூச்சு இல்லைன்றது தெரியுது. இதுல முக்கியமான விஷயம், கணவனோட காதுகள்ல இருந்து ரத்தம் வந்திருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான டீட்டெயில் என்ன அப்படின்னா, கணவன் சடலத்தோட கண்கள் எல்லாமே பிதுங்கப்பட்டு வெளியில வந்திருக்கு. அதெல்லாம் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உயிர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் அழைச்சிட்டு போல அதை அப்படியே வைக்கிறாங்க. போலீஸ் பாக்குறாங்க. போலீஸ் பார்த்துட்டு ஆரம்பத்தில் இது எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, கணவன் தான் அந்த 4 வயசு பையனோட உயிரை எடுத்துட்டு இவரோட உயிரை எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. செவுத்துல எல்லாம் ரத்த கரிகள் இருக்கு. இப்ப ஒருத்தவங்க இந்த மாதிரியான நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க காதுல இருந்து பிளட் வருது, சகஜம், இதெல்லாம் ஓகே. பட் செவுத்துல எதுக்கு அந்த ரத்தக்கரை போயிருக்கு அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. செவுத்துல அந்த ரத்தக்கரை துடைக்கப்பட்ட மாதிரியும் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல யார் இருந்தது? மனைவி ஹரிணி தான். ஹரிணிட்ட விசாரணை பண்ணலான்னு விசாரணையை நோக்குறாங்க. ஹரிணிட்ட போலீஸ் கேட்ட முதல் கேள்வி ஹரிணி கிட்ட என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் ஒன்னா தானே தூங்குனீங்க, நீங்க எல்லாம் கணவன் மனைவி தானே, உங்களுக்கு எப்படி தெரியாம போனுச்சு இந்த மாதிரி நடந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹரிணி ஒரு அதிர்ச்சியான பதில சொல்றாங்க.
சார் நாங்க 2 பேரும் கணவன் மனைவி தான் சார். ஆனா நாங்க ஒண்ணா தூங்கியே 2, 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. எங்க 2 பேருக்கு நடுவுல நெறைய சண்டைகள் இருக்கு, நெறைய பிரிவு இருக்கு. நாங்க என்னோட மனைவியோட மட்டும் தான் ஒரே வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க தனித்தனி அறையில வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட அறைக்கு வாங்கன்னு இவங்களோட அறைக்கு கூட்டு போறாங்க. அங்க சின்னதா ஒரு கட்டில் இருக்கு. அதே மாதிரி கணவன் ரூம்லயுமே ஒரு கட்டில் இருக்கு. அத பார்க்கறப்பயே அந்த லேஅவுட்ட பார்க்கறப்பயே தெரியுது. கணவன் மனைவி 2 பேருமே தனித்தனியா தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. ஓ இப்படியா கதை அப்படின்ட்டு மேலும் மனைவி தான் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு, 2 பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மனைவி தானே எதனா கணவனை பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஆங்கிள்லயே மனைவியை துருவு விசாரிக்கிறாங்க. ஆனா மனைவி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு வார்த்தையை மனைவி வெளியில விடுறாங்க. அதாவது சார் நீங்க என்ன சார் என்ன சந்தேகப்பட்டு என்கிட்டயே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்னா தனி அறையில நான் தூங்குனேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணும்னா சிசிடிவியை செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வருது, ஓ இந்த வீட்டுல சிசிடிவி எல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அதை செக் பண்ண போலான்னு பாக்குறப்ப எங்க கரெக்டா 14, 15, 16, 17 இந்த 4 நாள் மட்டும் இந்த சிசிடிவில எதுவுமே ரெக்கார்டே ஆகலாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிசிடிவி HD கிளாரிட்டியில பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணிருக்கு வித் சவுண்டோட. உடனே என்ன செய்யறாங்க, மனைவியை வண்டியில ஏத்து அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. எதுவுமே சொல்லவே மாட்டாங்க மனைவி. கிட்டத்தட்ட பெங்களூர் போலீஸ் 6.5 மணி நேரம் அவங்களுக்கு கிறுக்குப்புடி விசாரணைங்க. அவங்க ஸ்டைல்ல விசாரிச்ச அப்புறம் தான் ஒத்துக்கிறாங்க, எனக்கு இதுல சம்பந்தம் இருக்கு, நான் என்ன செஞ்சேன்றதை சொல்றேன் அப்படின்ட்டு. மக்களே முதல்ல இவ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இவளோட அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாகணுங்க. 2021 அபிநந்தனுக்கும் ஹரிணிக்கும் கல்யாணம் ஆகுதுங்க. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுலயே இவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இருந்தாலுமே நல்லபடியா ஒரு புள்ள பெத்துக்கிறா. அந்த புள்ளைக்கு இப்ப 4 வயசு. இதுல 2022 இவளுக்கு ஒருத்தனோட பழக்கம் ஏற்படுது. அவன் தாங்க வினய். அவன் அந்த இடத்துல பாருங்களேன், பார்க்க எப்படி இருக்கான் அப்படின்றத மட்டும் பாருங்க. பார்க்கே பொறுக்கி மாதிரி இருக்கான் இல்லையா. நான் வந்து உடலை வச்சு அதாவது அந்த உருவத்தை வச்சு கேலி பண்றேன்னு நினைக்காதீங்க. இவன் செஞ்ச வேலைகள்லாம் அப்படி. இந்த மாதிரி ஒரு ஆளோட அவளுக்கு பழக்கம் ஏற்படுது. அது எப்படி பாருங்களேன், ஆன்லைன் பழக்கம். எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்ற ஆப்லாம் தெரியும். ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப் இருக்குங்க. நம்மளோட முகத்தை அழகா காட்டிக்கிறதுக்காக ஃபில்டர்லாம் போட்டு எடுப்போம் இல்லையா. அந்த ஆப்ல இவன் போட்டோலாம் போட்டு பதிவெல்லாம் போட்டுட்டு இருக்கா போல. அதன் மூலியமா அவனுக்கு பிடிச்சி போய் அவன் வந்து இவளுக்கு மெசேஜ் பண்றான், இவளும் அவனுக்கு மெசேஜ் பண்றான். அவனுமே அந்த ஃபில்டர்லாம் எடுத்து போட்டோ போடுறான். 2 பேருமே பார்க்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் வீடியோ கால் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க தனிமையில மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே 2022 கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல ஆரம்பிச்சிருக்குங்க. 2022ல இருந்து இப்ப 2026 கிட்டத்தட்ட இந்த 4 வருஷம், ஒரு சிலர் 5 வருஷம்னே சொல்றாங்க. இந்த 4 வருஷமும் 2 பேருமே தொடர்புல இருக்காங்க. இது எதுவுமே அபிநந்தனுக்கு தெரியவே இல்லைங்க, புருஷனுக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ எப்பயுமே புருஷன் வீட்டை விட்டு கிளம்புனது தான் வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இதுல வீடியோ கால தொடர்ச்சியா பல மணி நேரங்கள் பேசிக்கிட்டே இருப்பாளாம். இதுல அடிக்கடி நான் டாக்டர் செக்கப்புக்கு போறேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு ஏங்க 1 லட்ச ரூபா வரையும் பணம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பயே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, ஒரு டாக்டர் செக்கப்புக்கு போறோம் அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் எடுத்துட்டு போறது ஓகே, டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுப்பாங்க எடுக்கணும்னு. நீ என்ன 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போற, எடுத்துட்டு போயிட்டு வந்து கணக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு. இவர் கொஞ்சம் பணக்காரரா, நம்ம பொண்டாட்டிட்ட கணக்கை கேட்டு ஆல்ரெடி நம்ம பொண்டாட்டி நம்மள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா, இதுல கணக்கெல்லாம் கேட்டா எதனா தப்பா நினைச்சுப்பான்னு பொண்டாட்டிட்ட கணக்கு கூட கேட்காம இருந்திருக்காருங்க. இவ என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, இந்த மகன் பிறந்த உடனே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க தன்னோட கணவன் அபிநந்தன்ட்ட, எனக்கு டிவோர்ஸ் வேணும், வாழ பிடிக்கலன்னு. அவருமே கேட்கறாரு, ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கல அப்படின்ட்டு. உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட நான் வந்து உறங்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையெல்லாம் பேசியிருக்காங்க அபிநந்தன்ட்ட. அபிநந்தனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. இருந்தாலும் அபிநந்தன் ரொம்ப பொறுத்து போயிருக்காரு தன்னோட மனைவியான ஹரிணிட்ட. இவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, ஓகே உனக்கு டிவோர்ஸ் வேணா என்னால கொடுக்கலாம் முடியாது, ஏன்னா நம்மளோட புள்ள நாளைக்கு ஒரு தாய் ஒரு தந்தை இல்லாம வளர்ந்துடக்கூடாது, தாய் தந்தை 2 பேரோட அரவணைப்புல மட்டும்தான் நம்மளோட மகன் வளர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு டிவோர்ஸ்லாம் நான் கொடுக்க முடியாது, வேணும்னா இதே வீட்டுல நீ தனி அறையில இருந்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், என் மகனுக்கு நீ உன்னால கொடுக்க முடிஞ்ச அந்த தாய் பாசத்தை மட்டும் கொடு, நான் தனியா இருந்துக்கிறேன், நான் என்னோட மகனுக்கு என்னோட தந்தை பாசத்தை நான் கொடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேச்சை போட்டு இவங்க தனித்தனியா இருக்காங்க. அப்படியுமே பாருங்களேன், ஒரு அறையில கணவன் உறங்கிட்டு இருக்கும் போதும் கணவன் உட்கார்ந்து வேலை பார்க்கும் போதும் இன்னொரு அறையில இந்த மனைவி தன்னோட கள்ளக்காதன்ட்ட கேவலமான முறையில வீடியோ கால்லாம் பேசி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவதான் ஒத்துருக்கா போலீஸ் கிட்ட. இப்பதாங்க இந்த ஆகஸ்ட்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஏங்க ஆகஸ்ட் ஸ்டார்டிங் முதல் வாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அபிநந்தனுக்கு இப்பதாங்க தன்னோட மனைவி மேல முழுமையான சந்தேகமே வர ஆரம்பிக்குது. சரி என்ன செய்யறாரு அப்படின்னா, முடிஞ்சளவு அவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் மனைவி எங்கேயும் வெளியிலே போகாதனால இல்ல தொடர்புல இல்லைன்னு இவரே வந்து சமாதானப்படுத்திக்கிறாரு. இருந்தாலுமே மனைவி மேல முழுமையான சந்தேகம் ஏற்பட்டுருச்சுல, மனைவியோட மொபைல் நம்பரை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து, சார் இது என்னோட மனைவியோட மொபைல் நம்பர் தான், இவ யார்கிட்டயோ தொடர்பு
தொடர்புல இருக்கா, யார்கிட்ட பேசுறான்றது தெரியல, கொஞ்சம் கால் டீடைல் ரெக்கார்டு எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஆக்சஸபிளா நாங்க இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நாங்க ஒரு கேஸாவே எடுத்துக்க முடியாதுங்க, நீங்க தான் உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை பேசி தீர்த்துக்கணும், நாங்க அந்த மாதிரி தலையிடலாம் முடியாது, இது எங்களுக்கு நாளைக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் தரப்புலேருந்து சொல்றாங்க. இவர் வருத்தத்தோட வீட்டுக்கு வராருங்க. இதுக்கு அடுத்துதான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஒரு சண்டை நடக்குது அந்த வீட்டுல, ஒரு பயங்கரமான சண்டை. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தன்னோட மனைவியை உட்கார்ந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தயவு செஞ்சு தொட விட்டு டிவோர்ஸ் என்கிட்ட கேட்காத, நீயும் பல வருடமா கேட்டுட்டு இருக்க, நானும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுல ரொம்ப கேவலமா எதிரி மாதிரி நம்ம 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம மகன் பார்த்து வளர்றான், தயவு செஞ்சு நம்மளோட மகனுக்காகையாவது நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும், உனக்கு எப்படிலாம் வேணுமோ சொல்லு, நான் அப்படிலாம் நடந்துக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல கணவனா இருக்கேன், நீ எப்படி என்கிட்ட எதிர்பார்க்கறன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லு, உனக்கு அதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கெஞ்சி கதறி இருக்காருங்க. அப்பயுமே இந்த கல் நெஞ்சக்காரி ஹரிணி என்ன செய்யறா அப்படின்னா, தன்னோட கணவன்கிட்ட எதிர்த்து பேசுறா, எனக்கு டிவோர்ஸ் மட்டும் தான் வேணும். அப்ப கணவர் ஒரு வார்த்தை விடுறாருங்க, நீ டிவோர்ஸ் வேணுங்கிறியே, இன்னைக்கு என்னோட தயவுல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் இல்லைன்னா நீ எப்படி வாழ முடியும், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உன்னோட பூர்வீகத்துக்கு தான் நீ போய் ஆகணும், உன்னோட சொந்த வீட்டுக்கு தான் நீ போய் ஆகணும், அப்ப நீ என்ன செய்வ, எப்படி வாழுவ, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப மனைவி சொல்றாங்க, நான் ஒன்னும் சும்மா உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்கலடா, உன் பேர்ல உள்ள 50% சொத்து எல்லாம் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு பகிரங்கமான ஒரு பேச்சை பேசுறாங்க. இப்பதான் அபிநந்தனுக்கு தெளிவாவே தெரிய வருது, இவளுக்கு யாரு கூட அஃபேர் மட்டும் கிடையாது, நம்மளோட சொத்துல பாதி எழுதி வாங்க பாக்குறான்றது அப்பதாங்க தெரியுது அபிநந்தனுக்கு. முழுமையா கோபம் அடைஞ்சவர், உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சேனே, இவ்வளவு கேவலமா இருந்தீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஓங்கி பலாருன்னு கன்னத்திலே தாக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுல அப்படியே அதை கீழே விழுவுறா. விழுந்தவ டைரக்டா இவளோட ரூமுக்கு போய் கதவை மூடிட்டு வினய்க்கு கால் பண்றா, இந்த மாதிரி என்ன அவன் தாக்கிட்டான் என்னோட புருஷன், இவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு பிளான் போடுறானுங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில எந்திரிச்சு என்ன செய்யறா அப்படின்னா, தன்னோட கணவன் வேலைக்கு போன பிறகு, தன்னோட பையனும் ஸ்கூலுக்கு போன பிறகு, இவ வெளியில இறங்கி போய் வெளியில சிசிடிவி ஒயர்லாம் கனெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த ஒயரெல்லாம் கட் செய்யறா. கட் செஞ்சது மட்டும் இல்லாம சிசிடிவியை முழுமையாக போய் ஆஃபும் பண்ணி வைக்கிறா, சிசிடிவில எதுவும் பதிவாகக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறா, அங்க போய் கிளவுஸ் இருக்கான்னு கேட்கறா, அங்க கிளவுஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல 2 பெரிய கிளவுஸ் பாக்கெட் வாங்குறா. 2 இதுலயுமே மொத்தம் 4 கிளவுஸ் இருக்கு. 4 கிளவுஸ் வீட்டுல வந்து இவளோட கபோர்ட்ல ஒளிச்சு வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க, வினயும் இந்த ஹரிணியும். இப்பதாங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி நைட் என்ன நடந்துச்சுன்ற சொல்றேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 தான் இவன் போலீஸுக்கு கால் பண்ணது, என்ன செஞ்சானுங்க அப்படின்ற சொல்றேன், முழுமையா கேளுங்க, மனசே கஷ்டமா இருக்குங்க. ஏங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு அவங்க ஊர்ல பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிக் பாஸை அந்த தந்தை அபிநந்தனும் அந்த 4 வயசு பையனும் 2 பேரும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உணவு சாப்பிட்டுக்கிட்டே, தோசை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திட்டத்தட்ட கரெக்டா 10:30 மணிக்கெல்லாம் இவங்க 2 பேருமே தூங்க அறைக்கு போறாங்க. 2 பேரும் கதவு மூடிட்டு தந்தையும் மகனும் ஒரே அறையில தான் தூங்குறாங்க. 11 மணி போலலாம் அவங்க முழுசாவே தூங்கிட்டாங்க, நல்ல தூக்கத்துல இருக்காங்க. மனைவி எந்திரிச்சு வந்து ரூமை பார்க்கறா, 11 மணிக்கு பார்க்கறா, கணவனும் தன்னோட மகனும் தூங்கிட்டு இருக்கிறத நல்லா நோட் பண்ணிட்டு திருப்பி இவரோட அறைக்கு போயிடுறா. திருப்பி 20 நிமிஷம் கழிச்சு வந்து 11:20க்கு திருப்பி பார்க்கறா, தன்னோட கணவன் நல்லா உறங்கிட்டு இருக்காரு. உடனே போன் அடிக்கிறா, வினய்க்கு போன் அடிச்சு, நீ இப்ப வந்தா கரெக்டா இருக்கும், நல்லா தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்றா. அந்த வினயும் வராங்க. வினய் வாசல் வழியா வராம பின்வாசல் வழியா எகிரி குதிச்சு பின்னாடி இவங்க ஒரு கார் ஷெட் மாதிரி வச்சிருந்திருக்காங்க, அந்த காருக்கு பின்னாடியே கீழே உட்காந்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வினய் வந்துட்டேன் அப்படின்னு இவளுக்கு திருப்பி கால் பண்ணி சொல்றான். ஹரிணி கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தவ வினய்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி வந்து அவன் தூங்கிட்டான், இருந்தாலும் வெயிட் பண்ண, நான் தெளிவா செக் பண்ணிக்கிறேன், அவன் இடையில ரொம்ப சின்ன சவுண்டு கேட்டாலே என்னோட புருஷன் எந்திரிச்சிருவான், நீ பொறுமையா இரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 11:30க்குலாம் வினய் வந்து வந்துடுறாங்க. எங்க 11:30லேருந்து 12:10 வராங்க நைட்டு 40 நிமிஷம். கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேல இந்த ஹரிணின்றவ தன்னோட கணவனோட அறைக்கு போயிட்டு செக் பண்ணிட்டே வந்திருக்கா, நல்லா தூங்குறாரான்னு. இதுல முக்கியமான விஷயம், அறைக்குள்ள போயிட்டு கிளாப் தட்டுறதா இருக்கட்டும், வாயில இருந்து சத்தம் எழுப்புறதா இருக்கட்டும், அங்க இருந்த சின்ன சின்ன பொருளை தட்டி விடுறதா இருக்கட்டும், எல்லாமே செஞ்சிருக்கா. காரணம், தன்னோட கணவன் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கானா அப்படின்னு உறுதி பண்றதுக்காக இது எல்லாமே செஞ்சிருக்கா. அப்பயுமே அவர் எந்திரிக்கிறாங்க. கடவுள் புண்ணியத்துல அவர் எந்திரிச்சிருந்தாரு அப்படின்னா கூட அவரோட உயிர் காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன செய்யறா அப்படின்னா, இவன் எந்திரிக்கல, திருப்பி வினய்கிட்ட வந்து இப்பவா நம்ம உள்ள போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போறப்பயே இவரோட அறைக்கு தான் முதல்ல போறாங்க. இவரோட அறைக்கு போயிட்டு 2 பேருமே அவங்களுக்குள்ள மோட்டிவேட்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அந்த கிளவுஸை மாட்டுறாங்க. கிளவுஸை மாட்டிட்டு வினய் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ உன்னோட கணவன் காலை நல்லா இருக்க பிடிச்சுக்க, மித்ததான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வினய் சொல்றான்.
வினயும் ஹரிணியும் கணவனோட ரூம்குள்ள போனோடனே வினய் சொன்ன மாதிரி ஹரிணி கணவனோட கால்களை இறுக்க பிடிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள வினய் வந்து கணவரோட நெஞ்சில ஏறி உட்கார்ந்து அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுலயே அபிநந்தன் முழிச்சு நம்ம ஏதோ செய்ய போறாங்கன்னு அவருக்கு தெளிவா தெரிஞ்சு இவங்களை தள்ளி விட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. பக்கத்துல இருக்க பாத்ரூம் வரையும் இவர் ஓடி இருக்காருங்க. ஆனா இவனுக்கு 2 பேரும் துரத்தி பிடிச்சி அவரை செவுத்துல தள்ளுறாங்க. இதுல செவுத்துல தள்ளதுனால அவரோட தலையில அடிபட்டு காயங்கள் ஏற்பட்டுச்சா இல்ல வேற எதுவும் வெப்பன் யூஸ் பண்ணி வேகமா அவரோட தலையில தாக்குனாங்கிறது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. அப்படி அடிச்சதுல செவுத்துலயும் அந்த ரத்த கரைகள் எல்லாம் படியுது. அவர் நிலகுலைஞ்சு போறாரு. அவரை திருப்பி இழுத்துட்டு வந்து திருப்பி பெட்லயே வச்சு அவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவரோட உயிரே பிரிஞ்சு போயிருதுங்க. அப்படிதான் உயிர் பிரிஞ்சு போற நிலைமையில தான் அவரோட காதுகள்ல இருந்து ரத்தம் வந்ததா இருக்கட்டும், அவரோட கண்கள் எல்லாம் வெளியே வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப மோசமான முறையில அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாங்க. உயிரை எடுத்த பிறகுங்க இந்த மாதிரி சலசலப்புலாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த 4 வயசு பையன் சத்தம் கிட்டு முழிச்சு பார்த்துடுறான். இங்க நடந்தது தன்னோட தந்தைக்கு நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஏங்க 4 வயசு பையனா இருந்தாலும் அங்க ஏதோ ஒரு தவறான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல. பயந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இருக்காங்க. அந்த 4 வயசு பையன் கத்திக்கிட்டே அந்த வினய்ன்ற கேரக்டர் பார்த்து அவன் மூஞ்ச பாருங்களேன். சும்மா பார்த்தாலே அவன் மூஞ்செல்லாம் பயப்படுவாங்கல்ல. இந்த மாதிரி சம்பவம் பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி மனதளவுல பயந்து போய் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த தாய் ஹரிணி என்ன கேவல செயல் செஞ்சான்னு தெரியுமாங்க? பயத்துல ஓடிக்கிட்டு இருந்த அந்த 4 வயசு பையனை இந்த அம்மா என்ன செய்யறா ஹரிணி அப்படின்னா, கிட்ட வாப்பா பயப்படாதான்னு அம்மா தான் அப்படின்னு சொல்றா. அந்த பையனுமே ஓகே அம்மா தானே கூப்பிடுறாங்க, அம்மா பயமா இருக்குமான்னு அந்த பையன் ஓடி போய் தன்னோட அம்மாவை கட்டி அணைக்கிறாங்க. கட்டி அணைச்சவனை இவ அலேக்க கையில தூக்கி இடுப்புல உட்கார வச்சு ஒன்னும் இல்லப்பான்னு பேசிக்கிட்டே அவங்கள என்ன செஞ்சாலோ இவளோட கணவனை என்ன செஞ்சாலோ அதே மகனையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மகனோட உயிரை அதே இடத்துல போறது. மகனை திருப்பி பெட்ல தூக்கி வீசுறாங்க. அப்ப வினய் வந்து ஹரிணி கேட்கிறான், நம்மளோட பிளான்ல இது இல்லவே இல்ல, உன்னோட கணவனோட உயிரை மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்ன, நீ ஏன்டி இப்படிலாம் செய்யறேன்னு வினய் கேட்கறான். அதுக்கு இவ ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்னோட கண்களை பாருடா வினய், என்னோட கண்கள்ல தண்ணீரும் கிடையாது, என்னோட கண்கள்ல சோகமும் கிடையாது. இவன் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் பார்த்துட்டான். இவனுக்கு 4 வயசு ஆகுது. இவன் சின்னதா எதனா நாளைக்கு வளர்னா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து எதுவுமே கிடைக்காம போயிடும். இவனை விட்டு வைக்கவே கூடாது. இவனே எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு பகிரங்கமா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம வினய்ட்ட அடுத்து சொல்றான், மித்ததெல்லாம் நான் பார்த்துட்டு நீ முதல்ல எங்கேயாவது கிளம்பு, நீ என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசுற, நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சிருக்க, நீ என்ன என்னைய கேள்வி கேட்கிறேன்னு கோவப்பட்டு வினய்கிட்ட சண்டை போட்டு அந்த வினய்ன்றவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு வினயை வீட்டுக்கு அனுப்பிட்டு அவ செஞ்ச செயலெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்களேன், உங்களால ஏத்துக்கவே முடியாது. ஏங்க வினய வீட்டுக்கு அமைச்சு வச்சுட்டு இந்த சடலத்தெல்லாம் இவ அரேஞ்ச் பண்றா. ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அங்கங்க ரத்த கரைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முதல்ல வாஷ் பண்றா. அந்த லிக்விட்லாம் போட்டு அந்த சோப்பு தண்ணி எல்லாம் போட்டு ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கணவரோட டிஷர்ட் அணிஞ்சிருக்காரு, அதுலயுமே நிறைய கரைகள் எல்லாம் இருந்திருக்கு. இவளோட ட்ரெஸ்லயுமே கரைகள் இருந்திருக்கு. நைட்டோட நைட்டா அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்க ஆரம்பிக்கிறா. துவைச்சது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே வீட்டு வாசல்ல போய் காயவும் போட்டு வைக்கிறாங்க. காய போட்ட பிறகு திருப்பி அறைக்கு வரா. இவளோட க்ளவுஸ் எல்லாம் கலட்டி கபோர்ட்ல ஒளிச்சு வச்சுட்டு இதுக்கு அடுத்து என்ன செய்யறா அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவங்களை வந்து ஒரு மாதிரியான பொசிஷன்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா. அதாவது தன்னோட கணவர் தான் மகனையும் வந்து உயிர் எடுத்திருக்காருன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யறா அப்படின்னா பொறுமையா யோசிக்கிறா. யோசிச்சுட்டு சரி நம்ம போய் தூங்குவோம், காலைல எந்திரிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவளோட அறைக்கு போயிட்டு பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. பாட்டெல்லாம் கேட்டுட்டு இவளோட மொபைல்ல 6:30 மணிக்கு அலாரமும் வைக்கிறாங்க. காலைல 6:30 மணிக்கு அலாரம் எல்லாம் வச்சுட்டு நிம்மதியா ஏசி அதிகமா 16ல வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. நல்லா தூங்குறாங்க. காலைல 6:30க்கு அலாரமும் அடிக்குதுங்க. அலாரம் அடிச்ச பிறகு திருப்பி முழிக்கிறா. அந்த சடலத்தான் போய் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இவரோட மொபைல்ல வினயோட மொபைல் நம்பரை டிலீட் பண்றா, கால் லாக்ஸ் டிலீட் பண்றா, அந்த வீடியோஸ் இமேஜஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்றா, ஸ்னாப்சாட் ஆப் டிலீட் பண்றா. எல்லாத்தையுமே டிலீட் பண்ண பிறகு என்ன செய்யறா அப்படின்னா தன்னோட மாமியாருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றா. அத்தா இந்த மாதிரி உங்களோட மகன் எந்திரிக்க மாட்டாரு, என்னோட மகன் எந்திரிக்க மாட்டாருன்னு பொய்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விவரத்தெல்லாம் சொல்றா. இதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து விசாரணை பண்ணி இவரை பிடிச்சதுல இவ்வளவு ஒத்துக்கிறான். இதுல வினயை அவங்களால பிடிக்க முடியல. வினய்க்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. இவ மாட்டின பிறகு வினய்க்கு 10 தடவை கால் பண்றா, வினய் எடுக்க மாட்டான். இருந்தாலும் வினயோட மொபைல் டவர் லொகேஷன்ல வச்சு வினயை பிடிச்சிடுறாங்க. வினயை பிடிச்ச பிறகு 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. 2 பேருமே ஒத்துக்கிறாங்க கணவரை அவங்களோட உயிரிழந்தது 2 பேரும் சேர்ந்துதான். ஆனா அந்த 4 வயசு பையன் இருக்கானாங்க, அதை யாரு வந்து அந்த பையனுக்கு இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சான்றது 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. வினயை கேட்டா
ஹரிணியை மாட்டி விடுறா, ஹரிணியை கேட்டா வினயை மாட்டி விடுறா. எவ்வளவு ஒரு கேவலமான உறவு அப்படின்றத பாருங்களேன். இந்த திருமணத்தை தாண்டிய உறவு எல்லாமே ஒரு கேவலமான உறவு தான்றதுக்கு இது ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டா இருக்குன்றது நான் நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் மாத்தி 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 பழைய போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான டீடைல் இருக்குங்க. இதுதான் பெரிய பெரிய தப்பு. இந்த சொந்தக்காரங்க நம்புறது, சொந்தக்காரங்க பேச்சை கேட்கறது. இதுல இந்த அபிநந்தனுக்கும் இவளுக்கும் நிறைய சண்டைகள் இருக்குல்லங்க. கடந்த ஜனவரிங்க 2026 ஜனவரி இவ வீட்டை விட்டு ஓடி போறா. யார் கூட அப்படின்னா அந்த வினயன்றவன் கூட, ஹரிணி. ஓடி போயிட்டு 2 மாசம் வினய் கூட வெளியில தங்கி இருந்திருக்கா. தன்னோட கணவனையும் மறந்துட்டு தன்னோட மகனையும் மறந்துட்டு இப்படி கேவலமா வெளியில ஓடி போனவளை போயிட்டு இந்த சொந்தக்காரனுங்க நாங்க தான் வந்து சொந்தத்துல வந்து முதியவர்கள், நாங்க தான் பெரிய ஆட்கள், நாங்க தான் அப்படின்ட்டு இந்த மாமன் மச்சன் பெரியப்பா சித்தப்பன் எல்லாரும் சேர்ந்து காரை எடுத்துட்டு போய் அவள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி அவள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சண்டைகள்லாம் போட்டு அவளை வீட்டுக்கும் கூட்டு வரானுங்க. எதுக்கு இதை செஞ்சானுங்கன்னு தெரியவே இல்லை. அபிநந்தனுக்கு இதுல உடன்பாடு இல்லாம தான் செஞ்சிருக்காங்க. அபிநந்தனை இவங்க மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. தம்பி, குடும்பம்னா ஒரு பெண் இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி ஓடலாம் விட்டுறக்கூடாதுப்பா, நாளைக்கு உனக்கு தான் அசிங்கம், உங்ககிட்ட எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் நீ மறு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஆனா இந்த முதல் கல்யாணத்தில் நல்லா வாழ்றதா உனக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு ஒரு பெருமை, இல்லைன்னா நாங்க இப்படி உன்னோட சொந்தக்காரன் பெருமையா சொல்லிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேவலமா அபிநந்தன் பேசியிருக்கானுங்க. இது எல்லாமே அந்த லோக்கல் ரிப்போர்ட்ஸ்ல பரப்பப்பட்ட நியூஸ். ஏங்க இப்போதைக்குங்க இவ தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே போலீஸ்க்கு இன்னும் கிடைக்கல. ஏன்னா சிசிடிவியும் கட் பண்ணிட்டா, அவ என்ன யூஸ் பண்ண வெப்பனும் இல்லை, கிளவுஸ் போட்டுக்கிட்டா, நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவ வந்து நிரபராதை நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல முக்கியமான விஷயம், இனிமேல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே செய்வாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் எப்படி இறந்தாருன்னு இருக்குமே தவிர யார் அவருக்கு இந்த மாதிரி செஞ்சான்றதெல்லாம் இருக்காது. இது எல்லாமே போலீஸா நிரூபிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க. இதுல வந்து போலீஸ்க்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இதுல இந்த வினய்ன்றவனுமே வேற மொபைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கான், அவனோட மொபைல் யூஸ் பண்ணல. இதனால வினய் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் இல்லைன்ற மாதிரி அவன் வந்து பேசி நாளைக்கு தப்பிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ ஆரம்பத்துல டிவோர்ஸ் கேட்டுட்டே இருந்தால, அப்ப இவர் பொறுமையா பேசிக்கிட்டே இருந்தாரு. இவ எப்ப இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கு அப்பயே டிவோர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கணுங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் தராம இவர் சைட்ல லாயர்லாம் அரேஞ்ச் பண்ணி வாதாடி இவளை அனுப்பி இருக்கணும். ஏன்னா அப்பயே இவர் வந்து முடிவெடுக்க மறந்துட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவ ஓடியே போயிட்டா ஜனவரி மாசம். எப்படி ஒரு மனைவி ஓடி போய் ஒருத்தன் கூட 2 மாசம் இருந்துட்டு அந்த மனைவியை எப்படி திரும்பி வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு வர ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு அது தெரியவே இல்லைங்க. அது ரொம்ப ஒரு கேவலமான விஷயங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சொந்தக்காரங்க பேச்சு தான். இவர் அதை யோசிச்சிருக்கே கூடாது. ஓடி போன மனைவி அப்படியே விட்டுட்டு தன்னோட மகனை நல்லபடியா வளர்த்துருக்கணும். இவருக்குமே வயசு கம்மி தான், 33 வயசு தான். கண்டிப்பா இவருக்கு ஆசைப்பட்டாரு அப்படின்னா மறு கல்யாணம் கூட இவர் செஞ்சிருக்கலாம். அதை தவற விட்டுட்டாங்க. முழுக்க முழுக்க சொந்தக்காரங்களோட இன்ஃபுளுன்ஸ் உள்ள வந்து தேவையில்லாத வேலைகள் நாங்க சரி பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய கேஸுங்க, கண்டிப்பா சொல்றேன், பாக்குற உங்களுக்கும் உங்க வீட சுத்தி நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஒருத்தவங்க ஓடி போயிட்டு திருப்பி வந்துட்டு அந்த குடும்பத்துல இருந்துட்டு அந்த குடும்பத்தை எப்படிலாம் அழிச்சிருக்காங்கன்னு எல்லா ஊர்லயுமே எல்லா நியூஸும் இருந்துகிட்டே தான் இருக்கும். தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஒன்னே ஒன்று நான் கேட்டுக்கிறேங்க, இந்த மாதிரியான உங்களோட வாழ்க்கையில யாருன்னா வந்து உங்களை விட்டு அடுத்தவங்களோட போயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷம்டான்னு விட்டுருங்க. ஏன்னா அவங்க கூட அடுத்து வாழ்றதே நரகமான வாழ்க்கை தாங்க. ஒவ்வொரு தடவை அவங்கள பார்க்கறதுக்கும் அந்த பழைய நினைவுகள் தான் வெளியே வரும். அதனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையா ஒன்று கேட்டுக்கிறேன், உங்க வாழ்க்கையிலேங்க ஒருத்தவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருப்பி உங்க வாழ்க்கையில வந்து அவங்க வாழ்க்கை நரகமா மாறிடுங்க, இல்ல உங்களையே நரகத்துக்கு அமைச்சிருவாங்க. கண்டிப்பா இந்த கதையை உங்களுக்கு முழுசா புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வார காலமா நம்ம வீடியோ போடல, எத்தனை பேர் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம ஒரே ஒரு ஹார்ட் போடுங்க. நான் எவ்வளவு பேர் நம்ம வீடியோக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பார்த்துனால ஒரு ஹார்ட்டை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு மக்கள் எவ்வளவு தூரம் பாக்குறாங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த ஒரு வாரம் வீடியோ போடாதனால நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேராது. அதனால உங்கள தாழ்மையா கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஷேர்லாம் பண்ண தேவையில்ல, ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கனாலே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு யூடியூப் அனுப்பிச்சு வைக்கும். என்னோட ஒரு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு ரிவார்டா இருக்குங்க. தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு நம்மளோட கதைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.